சொன்னார் அவர் சக்தி புத்தி சொன்னார் இவர்களுடைய தவத்தை அறிந்தார் சக்தி மனிதர் தவச்சாலையை காட்சியிருக்கின்றார். அந்த பெண்மணி முன்பதாகவே தோன்றி வருகிறார். பார்த்தவர்கள் சொல்றார், பெண்களே சுவாமி என்று யார் என்று உங்களுக்கு தெரிகிறது? தாங்கள் தான் சக்தி மனிதரும் யாரை நினைத்து நோக்கிறீர்கள்? அதே சக்தி மகாமணிகள் அணிய வந்திருக்கிறேன். ஆமா இல்ல தாடி கலந்து இது யாருக்கு தெரியாம முனிவர்கள் சொன்னாலே தாடி வீசியவராக இருப்பாரல்வா? தாடியும் இல்ல பயப்படாத பயப்படும் இல்ல. ஆமா ஆமா ஆகையால் என்னை கோரி சுவாமி எங்களுக்கு கணவன் இல்லாமல் கல்யாணமாகாமல் கை குழந்தை வேண்டும். உங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டா? 3 பேருக்கும் ஒரே ஆசைதான கல்யாணம் ஆகல. உங்க 3 பேருக்கு ஆகல. பார்த்தா தெரியலையா? ஆகவும் கூடாது, ஆகவும் கூடாது. கை குழந்தை விட்டுக்கணும். கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும். ஆமா பெண்களே, நான் மகச்சாலையில் இருக்கும்போது எனக்கு வயது பற்றியே தெரியல. உங்க தவத்தை பற்றி குடும்பத்துக்கு ஓடி வந்து கொஞ்சம் குடும்பம் சரி. எனக்கு இப்போது பெரிய வயிற்று பற்றி ஆகிவிட்டு பார்த்தது உங்களுக்கு பற்றி வந்ததா? என்னுடைய வயிற்று பற்றி நீங்க போக முடியாது. உங்க குழந்தை பற்றியே நான் போகிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு வயிற்று பற்றியே நாங்க போக்கணும். ஆமா அவ்வளவுதானே. இதோ வருகின்றோம். என்று இந்த அறிக்கையை ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கற்புத்தன்மையின் காரணமாக நமது கழிவறைகளை சமைத்தார்கள். ஒரு காட்டுக்குள்ள திரை வளைந்து அந்த கற்பின் தன்மையால் அவர்களுக்கு அப்படியே அது சுவையோடு கழிவு ஐயா மனிதரை இதோ உங்களுக்கு வேண்டி அமது கழிவறைகள் ரெடியாகிவிட்டது. என்ன காலையில குளிக்கிறீங்களா? பிரமாதமாக குளித்தோம். நல்லா குளிக்கணும். அப்படியா? நல்லா குளிச்சுட்டு ஈர துணியோட உட்காருங்க. சரி உட்காந்துட்டீங்களா? உட்காருங்க. சரி உட்காருங்க. அப்படி என்று அப்படியே அப்படியே நல்ல சாக்கா வயிறாத வயிற்று பசியை போக்கினார். சிலை ஒன்று வளைந்து வடக்கு முகமாக வெயில் ஒன்று நடத்துகின்றார்.